ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும். ஆனால் ஐஸ்கிரீம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஐஸ்கிரீம் விற்கிறவங்க எல்லாரும் எப்படியாவது குழந்தைங்களை குறி வச்சு வியாபாரம் செஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க. இது ஐஸ்கிரீம் மட்டும் இல்லை, எல்லா விளம்பரமும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்சிட்டா போதும், குடும்பத்தோடு வாங்க வச்சிடலாம். இது ஒரு வியாபார யுக்தி. குழந்தை எவ்வளோ அடம் பிடிச்சி கேட்டாலும் குழந்தைக்கு தினமும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கவே கொடுக்காதீங்க. குழந்தைக்கு சளி பிடிச்சிருந்தாலோ இல்லை உடம்பு சரியில்லாமல் இருந்தாலோ தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அதுவும் ஐஸ் விற்கிறவங்க வீட்டை விட்டு போகவே மாட்டாங்க. அப்போ குழந்தை ரொம்ப அழுது அடம் பிடிக்கிறாங்கன்னு தயவு செஞ்சு வாங்கி கொடுத்துறாதீங்க. ஏன்னா அழுதா நம்ம நினைக்கிறது எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அப்போது குழந்தைக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கவே கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்கிட்ட கேட்டால் நீங்கள் ஐஸ்கிரீம் கொடுக்கவே கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி 7 நாளுக்குள்ளே அதை நம்ம சாப்பிட்றணும். அப்புறம் பால் நல்லா கொதித்து வற்றி இருக்கணும். அதுவும் கலப்படம் இல்லாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லை, தேவையில்லாத சுகாதாரமற்ற தண்ணி எதுவுமே அதில் கலந்துருக்கவே கூடாது. பாலும் நல்ல பாலாக இருக்கணும். இந்த அளவுக்கு இப்போ பியூர் ஐஸ்கிரீம் கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. அப்படி கிடைச்சா நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுங்க. ஆனால் குழந்தைங்க அடம் பிடிச்சு அழும்போது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து பழக்கிடாதீங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் நல்ல தரமான ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. மறக்காமல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதும் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியும் குடிக்க கொடுங்க. இதனால் சளி பிடிக்கிற தொந்தரவு கொஞ்சம் குறையும்னு நம்ம சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது சந்தேகம்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.